ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் மீட் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஜூமுக்கு காம்படிட்டிவாக கொண்டு வந்த ஒரு கூகுளோட ப்ராடக்ட். இது நீங்கள் வந்து மொபைலில் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்களோட வெப்பேஜ்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெப்பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களோட மெயிலில் வந்து இன்பில்ட்டாக இந்த கூகுள் மீட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதுலேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வெப்பேஜில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். சேம் ப்ராசஸ் தான் வந்து மொபைலுக்கும். மொபைலில் வந்து ஆப்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட கூகுள் பேஜுக்கு போயிட்டு அங்கே அப்ளிகேஷன்ஸ்க்கான அந்த 9 டாட்ஸ் வச்சு ஒரு இருக்கும் இல்லையா, அது சூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறேன் கூகுள் மீட் அப்படின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மீட் அப்படிங்கிற ஆப்பை பண்ணிங்கன்னா இங்கே இப்படி கிரியேட் மீட்டிங், ஜாயின், அந்த என்டர் மீட்டிங் கொண்டு வரும். சேம் தான் உங்களுக்கு வந்து மொபைல் ஆப்லேயும் அந்த ஆப்பை கிளிக் பண்ணும்போது இந்த ரெண்டு தான் வரும் உங்களுக்கு. இப்போ ஸ்டார்ட் மீட்டிங் தான் நீங்கள் புதுசாக மீட்டிங் கொடுக்கறதுக்கு. என்டர் மீட்டிங் கோட் அப்படின்னா மீட்டிங் கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிறத அது வந்து மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது நான் வந்து பேஜ் முன்னாக போகாமல் கூகுள் மீட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதில் மீட் கூகுள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி போனேன் அப்படின்னாலும் நமக்கு சேம் தான். ஸோ நீங்கள் வந்து ரெண்டில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் விசிபிளாக. இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் வந்து ஆனில் வச்சுக்கலாம் அல்லது ஆஃபில் வச்சுக்கலாம். அதுமாதிரி ஆடியோவும், அதாவது மைக்ரோஃபோன் ஆன் ஆஃபில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தோன்னா ஜாயின் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுதான் சூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். அண்ட் தென் அதுக்கு மேலே நான் செலக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, அதுதான் என்னென்னா அந்த மீட்டிங்கான பாஸ்வேர்ட். இதை தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இதே டேரெக்டாக நீங்கள் மீட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இன்வைட் கொடுத்து மெயில் மூலயமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணவும் முடியும் உங்களால். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தோன்னா இதுதான் மீட்டிங்கான ஒரு லே அவுட்டு. இல்லை என்னென்னா வீடியோ ஆன் ஆர் ஆஃப், ஆடியோ ஆன் ஆர் ஆஃப்க்கு இருக்குது. அதுமாரி பார்ட்டிசிபென்ட்ஸு அண்ட் தென் சேட் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இல்லை நீங்கள் அலோ கொடுத்தீங்கன்னா அலோ ஆகிடுவாங்க அவங்க. சேட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ டைமிங்காக உங்களோட இதெல்லாம் காட்டும். அண்ட் தென் பார்த்தோன்னா கேப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தோன்னா ஆன் பண்ணும்போது உங்களோட மைக் வந்து ஆனில் இருக்கணும். இப்போ அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேசினாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு டைப் ஆகி வரும். இப்போ ஹாய் எவ்ரி ஒன் சொன்னது என்ன இருக்குன்னா அந்த இடத்துல டைப் ஆகி வந்திருக்கு. ஃபைண்ட் எவ்ரி ஒன் சொல்கிறேன், டைப் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் என்னென்னா உங்களுக்கு கேப்ஷன்ஸ் அப்படிங்கும்போது சப்டைட்டில் மாதிரி வரும் நீங்கள் பேசுறது எல்லாமே. அண்ட் தென் பார்த்தோன்னா ப்ரெசென்ட், அங்கே ஷேர் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே உள்ளது ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். உங்களை விண்டோ அல்லது என்ட்ரி ஸ்க்ரீன் எப்படி வேணால் ஷேர் பண்ணலாம். நீங்கள் எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இப்போ பாருங்கள், விண்டோவில் நான் போயிட்டு ஒரு விண்டோ ஷேர் கொடுக்குறேன். அப்படி செலக்ட் பண்ணி ஷேர் அப்படின்னு கொடுத்தோன்னா வந்துடும் உங்களுக்கு. அண்ட் தென் இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லே அவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட விசிபிளான லே அவுட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நான் டிஃபால்ட்டாக ஆட்டோவிலே இருக்குது, அதே தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தோன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா அது சூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் ஆடியோக்கானது, வீடியோக்கானது, அப்புறம் ஜென்ரல் செட்டிங்ஸு இதெல்லாம் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா உங்களோட மைக்ரோஃபோன் டெஸ்டிங்க்கும் வீடியோட குவாலிட்டி டெஸ்டிங்காக தான் அது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ரிப்போர்ட் ப்ராப்ளம் இருக்குது. ரிப்போர்ட் ப்ராப்ளம்லாம் கொடுத்தா மீட்டிங் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அதை இந்த தப்பை யாருமே செஞ்சிடாதீங்க எப்போவுமே. ஸோ ரிப்போர்ட் அண்ட் ப்ராப்ளம் அண்ட் ரிப்போர்ட் அப்யூஸ் அதான் பண்ணுவோம். இப்போ லீவ் வெளில வந்துட்டிங்கன்னா ரீஜாயின் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மீட்டிங்குள்ளே அகெயின் உங்களால் போக முடியும். இதில் செட்டிங்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் தான் வந்து கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், இல்லைனா எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக எனேபிளாக தான் இருக்கும் உங்களோட கேமரா. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தோன்னா கூகுள் மீட்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுனாலோ அல்லது ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுனாலோ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளோட ஒரு செக்யூரான ஒரு ப்ராடக்டாக அது என்ன இருக்குது அப்படின்னா இந்த கூகுள் மீட் இப்போ ரொம்பவே பாப்புலராக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இல்லை நம்ம பார்த்தாச்சு. அண்ட் தென் இதில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஷூட்டில் ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா உங்களால் இதை வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி கூகுள் மீட்டை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சந்தேகங்களை வந்து கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபயர் பூஸ்டர் கிங்ஸ். தேங்க்யூ.